ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் அபிகேமி பேசுகிறேன். இந்த வீடியோ என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒபிட்டோட நம்ம ரிங் இவெண்ட் வந்துருச்சு. சரி, அது எவ்வளோ டைமில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து 853 டைமண்ட் இருக்குது. என்கிட்ட வந்து ஆல்ரெடி டோக்கனும் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி மாதர பண்டில் ஸ்பின் பண்ணுறப்பே அவ்வளோ டைமண்டை பிடிங்கி விட்டு லாஸ்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுத்துக்க வச்சானுவோம். இதுக்கு என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு எனக்கு தெரில. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட 100 டோக்கனும் ஏதோ சம்திங் இருக்குது. அதனால் எனக்கு இன்னும் ஒரு 1000 டைமண்ட் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பின் பண்ணுவேன். ஏதோ கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு ஸ்பின் பண்ணால் ஒன்று தான் தருவீங்களாடா? டேய், நல்லாவே இருக்க மாட்டீங்களா சத்தியமாக. அவ்வளோதான், ஃப்ரீ ஸ்பின்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 வவுச்சர் இருக்குது. இதில் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணால் பரவாயில்ல ப்ரோ, பண்ணி தராங்களே. எப்படியும் வந்து பண்டல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி பண்ண போகிறானோ அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. எப்படியும் இந்த டைமண்ட், அதாவது இந்த பண்டல் எடுக்க எனக்கு தெரிஞ்சு 2000 டைமண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 200 டோக்கன் கொடுத்துருக்காங்கனால 200 டைமண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் காய்ஸ், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கும் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு சுற்றி ஒன்றுமே புண்ணியம் இல்லாமல் வெறும் டோக்கன் மட்டும் தந்து தொலைச்சிட்டானோ. சரி, 45 டைமண்ட் ஆஃபரில் இருந்துச்சு, அது ஸ்பின் பண்ணால் அதுலேயும் தர மாட்டானோ. ஆனால் போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மைண்ட் வைஸு. இந்த ஏகே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா தீம்ஸ் ஸ்கின்னில் தான் தந்துருக்கானுவோம். ஆனால் இதோட பவரும் வந்து கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் ஒபிட்டோ பண்ணுறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேரோட ஃபேவரட் கேரக்டரும் ஒபிட்டோ தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் காய்ஸ், நம்ம வளவலன்னு பேசுவோம்னா சரி ஸ்பின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணால் டோக்கனை பார்த்தீங்கன்னா ஒன்று தர ஆரம்பிச்சிட்டானோ. அடே, இப்போலாம் தந்தீங்கன்னா 1000 டைமண்ட்டா, 3000 டைமண்ட் கூட செலவாகும் போடா. மசாச்சே இல்லாமல் ஒரு பண்டலையும் கொடுத்து இவனை பண்ணுற அழிச்சிட்டே இருக்க பாருங்க, கடவுளுக்கே எடுக்காது. அடுத்து ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் ஒரு டோக்கனாக தர ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக பாருங்கள். அடே, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இருங்க, ஒரு கோல்ட் ராயில் போய் ஒரு 10 ஸ்பின் பண்ணிட்டு வரேன், பேசும் தரவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவ்வளோ இருக்கானோ பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஈவெண்ட்டில் கையை வச்சிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2000 டைமண்ட் வச்சுக்கிட்டே கையில் வைங்க. ஆனால் நிறைய பேருக்கு சொல்கிறாங்க வவுச்சர்லேயே விழுந்துருது ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் நம்ம லக்குக்கு ஒன்று விழ மாட்டேது. அந்த தீம்ஸ் ஸ்கின்னோட ஒரு விழ மாட்டேதுங்க. அந்த ஏகே கூட கடைசி வரைக்கும் டைமண்டை தானே பிடிங்கிட்டு வந்துட்டு விடுவான், நீ கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கானுவோம். ரைஸ், அப்புறம் இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நான் இந்த பண்டில், அதாவது இன்னும் நான் 3 பண்டில் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு பண்டில் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த பண்டிலையும் எடுத்துகிட்டு இதோட போய் அடித்தாக்க ஒரு அனிமேஷன் வரும்ல, அதை நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். உண்மையாலுமே அந்த ஒரு 4 பண்டிலுக்கு அது ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுலேயும் இன்னொரு எமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் ஏகே ஸ்கின்னை கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 11 டோக்கன் இருந்தால் ஒபிட்டோ பண்டில் எடுத்துடலாம். இதிலே 11 டோக்கன் தந்துருங்க, வேண்டாம் நான் இதோட கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆனால் என்ன கொடுத்தானோ அப்படின்னா 7 டோக்கனை தந்து மனசாட்சியே இல்லாமல் அப்படியே பண்ணிட்டானோ. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே புண்ணியம் இல்லை. சரி, இன்னும் ஒரு 90 ஸ்பின் பண்ணாக்க நம்ம இந்த ஒபிட்டோ பண்டில் எடுத்துடலாம். மறக்காமல் நீங்கள் எவ்வளோ டைமண்டில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இதில் கூட அப்படியே ஒபிட்டோ பண்டில் தந்தால் கூட நம்ம மாதராயோட எமௌண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் தரமாட்டாங்களே. போங்கடா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா 206 டோக்கன் வந்துருச்சு. அக்கௌண்ட்டில் 800 டைமண்டில் ஏதோ வந்தேன், 68 டைமண்டுக்கு ஆக்கி வச்சுட்டானுவோம். எப்படியோ அந்த பண்டலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுட்டானுவோம். கைஸ், இந்த உண்மையாகவே இந்த பண்டல் நல்லா தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதோட லுக்கும் சரி எல்லாமே சரி நல்லா தான் இருக்குது. சரி வாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே என்னங்க பண்ணுறது? கடைசி வரைக்கும் டைமண்டை பிடிங்கிட்டு எக்ஸ்சேஞ்சே பண்ண விட்டானோ, அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இதை மட்டும் கொடுத்துருங்கண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ட்டு. ஒன்றுத்துக்கும் லாய்க்கு கிடையாது. கைஸ், அவ்வளோதான், அந்த பண்டலை எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ செகண்ட் சாப்டரில் விட்ட 4 பண்டலுமே எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த சூப்பர் அனிமேஷன் இருக்குல்ல, அந்த போய் அடிச்சா வருதுல, அதை போய்ட்டு க்ளைம் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். எங்கடா இது இருக்குது? இருக்குது. அவ்வளோதான், 4 பண்டல் ஃபுல்லாக போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுவும் கம்மியாக சொல்லிட்டு போங்க. இப்போ ஒரு கங்க்ராச்சுலேஷன் பாருங்க, தாங்கடா அதானே பார்த்தேன், காமல் இருக்காங்க நினச்சேன். உண்மையாலுமே 4 பண்டலுக்கு இது ஒர்த்து அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உண்மையாலுமே இதோட லுக்கும் சரி இதோட எஃபெக்டும் சரி பயங்கரமாகவே செஞ்சு வச்சுருக்கானோ. இருங்க, இதை கிளிக் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு லாபிலையும் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போக மறந்துடாதீங்க. இருங்க, ஃபஸ்ட்டு ஒபிட்டோ பண்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு எக்யூப் கொடுக்கும். எங்கடா அது இருக்குது? சரிங்க, அதுக்கு முன்னாடி அந்த இது இருந்துச்சுல அதை போய் எக்யூப் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம நருட்டோ வச்சு ஃபஸ்ட்டு சாப்டர் போட்டு அதை எக்யூப் கொடுத்துருங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி இருங்க, ஒபிட்டோ பண்டில் எங்கடா இருக்குது? இது ஒன்றும் ஓப்பன் கூட பண்ணலையா? இதை ஓப்பன் பண்ணிவிடும்.
இதை வைக்க கொடுத்துக்கிட்டு அந்த பேனரை மட்டும் வந்து வைக்க கொடுத்தோம். பாருங்களேன், உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. இருங்க ஒரு சோசியல் மீடியா போயிட்டு அதில் போய்ட்டு இந்த எமௌண்ட்டை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு வேறு தெரில. இப்போ அந்த எமௌண்ட்டை வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லிட்டு தான் நீங்கள் போகணும். அப்புறங்க எனக்கு முன்னாடி ஒருத்தன் போட்டுட்ருக்கான். அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு நம்ம போட்டு வைப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ கடவுளே, என்னங்க இது உண்மையாலுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசு ஐயோ, உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.